Hi friends, welcome to Concourse Hindi News Analysis dated 20th August 2020. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் இஸ் அபவுட் நேஷனல் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி. இந்த நேஷனல் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி அப்படின்னு ஃபார்ம் பண்ணதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெக்ரூட்மெண்ட் நடத்துறாங்கல்ல கவர்மெண்ட் ஜாப்ஸுக்கு நடக்கக்கூடிய ரெக்ரூட்மெண்ட், ரயில்வேஸா இருக்கட்டும், பேங்கா இருக்கட்டும், எஸ்எஸ்சியா இருக்கட்டும், இந்த மாதிரி தனித்தனியா ரெக்ரூட் பண்றாங்க. ஆனா இந்த ரெக்ரூட்மெண்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் எல்லா இதுலயுமே ப்ரிலிமினரி ஸ்டேஜ் அப்படின்னு வைக்கிறாங்களே, இந்த ப்ரிலிமினரி ஸ்டேஜ் ஏன் இந்த 3 எக்ஸாம்ஸுக்கும் காமனா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு ஒண்ணு இந்த நேஷனல் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி வைக்க போறாங்க. அதுக்கடுத்து இருக்கக்கூடிய செகண்ட் லெவல், அதாவது பேங்க்ல எடுத்துட்டீங்கன்னா ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ இருக்கும்ல, இந்த செகண்ட் லெவல்ல ஐபிபிஎஸ் எடுத்து பார்த்துப்பாங்க. வேற எஸ்எஸ்சி அப்படின்னு வரும்போது டயர் 1 அப்படின்னு கேட்டகரி வருமா. ஸோ டயர் 1க்கான எக்ஸாம் வில் கம் அண்டர் காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். டயர் 2 அப்படின்னு போகக்கூடிய சிச்சுவேஷன்ல அதை எஸ்எஸ்சி எடுத்து பார்த்துப்பாங்க. அப்ப காமனா ஃபர்ஸ்ட் எழுதக்கூடிய ப்ரிலிம்ஸை வந்துட்டு ஒரே மாதிரியான பேட்டர்ன்ல வைக்க போறோம், ஒரே மாதிரியான கரிக்குலர்ல வைக்க போறோம். ஆனா இந்த எக்ஸாமை யாரு கண்டக்ட் பண்ண போறாங்க அப்படின்னா, நேஷனல் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி அப்படிங்கிற ஒரு ஏஜென்சி கண்டக்ட் பண்ண போறாங்க ஃபார் ரெக்ரூட்டிங் கவர்மெண்ட் ஜாப்ஸ். ஸோ இனிஷியலா 3 செக்டார்ஸ்க்கு மட்டும்தான் கண்டக்ட் பண்ண போறாங்க. ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டோடது, ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன், இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் அண்ட் செலக்ஷன். சரி, இது 3 லெவல்ஸா நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சில போஸ்ட்டுக்கு வந்துட்டு எலிஜிபிலிட்டி கிராஜுவேஷன் ஆயிருக்கணும்னு சொல்லுவாங்க, சிலதுக்கு 12th பாஸ் ஆயிருந்தாலே போதும், சிலதுக்கு 10th பாஸ் ஆயிருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி டிஃபரன்சியேஷன் இன் எலிஜிபிலிட்டி இருக்குல்ல. அப்ப இவங்க எல்லாருக்கும் லெவல்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷனை 3 லெவலா பிரிச்சுப்போம். கிராஜுவேட்டுக்குன்னா ஒரு செட் ஆஃப் எக்ஸாமினேஷன் பேட்டர்ன், 12th முடிச்சவங்களுக்கு ஒரு செட் ஆஃப் எக்ஸாமினேஷன் பேட்டர்ன், 10th முடிச்சவங்களுக்கு ஒரு செட் ஆஃப் எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்காக அப்படின்னா நான் டெக்னிக்கல் போஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. நான் டெக்னிக்கல்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேட்டடா இருக்கணும். சிலது ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர்லாம் கூப்பிடுவாங்களா, அது அந்த பர்டிகுலர் செக்டார்ல செக்யூரிட்டி, லா படிச்சவங்களா இருக்கணும், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிச்சவங்களா இருக்கணும். அந்த மாதிரி இல்லாத ஜெனரலைஸ்டா வைப்பாங்களா, அந்த நான் டெக்னிக்கல் போஸ்டுக்கான ரெக்ரூட்மெண்ட் இந்த ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி பண்ணுவாங்க. எக்ஸாமினேஷனை 12 லாங்குவேஜஸ்ல இனிஷியலா வந்துட்டு ஆன்லைன் மோட்ல கொண்டு வரதுன்னு பேசிட்டு இருக்காங்க. ஃபியூச்சர்ல 8th ஸ்கெடியூல்ல இருக்கக்கூடிய 22 லாங்குவேஜஸ்லயும் கொண்டு வரப்படும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. சரி, இந்த காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னால நீங்க வாங்கக்கூடிய மார்க் இட் வில் பி வேலிட் ஃபார் 3 இயர்ஸ், 3 வருஷத்துக்கு வேலிடா இருக்கும். ஒருவேளை இந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல உங்களோட மார்க்கை நீங்க இன்க்ரீஸ் பண்ணணும் தோணக்கூடிய பட்சத்துல நீங்க 2 தடவை நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா டெஸ்ட் எழுதலாம். அதுல இந்த 3 டெஸ்ட் எழுதி இதுல எது பெஸ்ட் ஸ்கோரோ அதுதான் அக்கௌண்ட்ல எடுத்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன் திடீர்னு கவர்மெண்ட் இது கொண்டு வந்தாங்க அப்படின்னா, இருக்கக்கூடிய வேகன்சிஸ் ஆல் ஓவர் தி சென்ட்ரல் செக்டார்ஸ்ல இருக்கக்கூடிய வேகன்சிஸ் பாத்தீங்கன்னா 1.25 லேக் வேகன்சிஸ் இருக்கு. குரூப் பி, குரூப் சி, நான் கெசட்டட் ஆபீசர்ஸ்ல வந்துட்டு இவ்வளவு வேகன்சிஸ் வருது. ஆனா இதுல அப்ளை பண்ணக்கூடிய பீப்புள் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 crore people for applying for this examination. இந்த இதுல இருக்கக்கூடிய இந்த ப்ரொசீஜர்ஸ் நம்ம ஏன் ஈஸ் பண்ணக்கூடாது? ஏன்னா டைம் செலக்ஷன் ப்ராசஸ் ஒவ்வொன்றுத்துக்கு தனித்தனி எக்ஸாம் வைக்கும் போது ரொம்ப நிறைய டைம் எடுக்கும். அந்த டைம் ரெடியூஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக கேண்டிடேட்ஸ்க்கு வந்துட்டு நிறைய எக்ஸாம்ஸ் நம்ம கொடுக்கணுமே, மல்டிபிள் ஏஜென்சிஸ்ல கொடுக்கணுமே, இதே மாதிரியான ஃப்ரேம் ஒர்க் தான் உங்களோட சிவில் சர்வீஸ்லயும் வச்சுக்கோங்களேன். இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ்க்கு தனியா ஒரு ப்ரிலிம்ஸ் நடந்தது, இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், ஐபிஎஸ் இதுக்கெல்லாம் தனியா ப்ரிலிம்ஸ் நடந்துட்டு இருந்தது. இததான் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல கிளப் பண்ணி நீங்க ப்ரிலிம்ஸ் ஃபாரஸ்ட் சர்வீஸ்க்கு நீங்க போறீங்கனாலும் சரி, இல்ல யுவர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆனும் நீங்க போனீங்கனாலும் சரி, ஆனா உங்களோட ப்ரிலிம்ஸ் எப்படிதான் இருக்கும், ஒரே மாதிரியே தான் இருக்கும். the prelims will be the same. எலிஜிபிலிட்டி கட் ஆஃப் ஒவ்வொரு இதுக்கும் என்னவாயிட்டே இருக்கும், மாறிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இதுல எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இஸ் கோயிங் டு பி காமன். பேங்க்குக்கு என்ன கட் ஆஃப் வச்சுப்பாங்களோ அதை வச்சு எடுத்துப்பாங்க அடுத்த லெவலுக்கு. அதே மாதிரி ஃபார் யோர் நெக்ஸ்ட் லெவல்ஸ் ஆர்ஆர்பியா இருக்கட்டும், எஸ்எஸ்சியா இருக்கட்டும், அதுக்கேத்த மாதிரி மாத்திப்பாங்க. நெக்ஸ்ட் நிறைய சென்டர்ஸ் வந்துட்டு அர்பன் ஏரியாஸ்ல தான் இருக்கு. ஸோ சென்டர்ஸை வந்துட்டு நம்ம நிறைய டிவால்வ் பண்ணோம். ஏன் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒரு சென்டர் கொடுக்க கூடாது? ஏன்னா இதனால டிராவல் டைம்ஸ் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு பேசினாங்க. இந்த மாதிரியான டெவல்யூஷன் ஆஃப் சென்டர்ஸ்னால யார் ஜாஸ்தி பயனடைவாங்க அப்படின்னா, ரூரல் பேக்ரவுண்ட்ல இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ், அண்டர் ப்ரிவிலேஜ் கேண்டிடேட்ஸ் அண்ட் விமன் கேண்டிடேட்ஸ்க்கு இது ரொம்பவே பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேற என்ன நியூஸ் பேப்பர்ல கொடுத்திருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எவ்வளவு நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் கொடுக்கலாம் இந்த செட் அப்படிங்கிறதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களோட நம்பர் ஆஃப் அட்டம்ஸ்ல வந்துட்டு இனிமே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்க போறது கிடையாது. சில பேருக்கு நான் 5 அட்டெம்ப்ட் 6 அட்டெம்ப்ட் இவ்வளோங்கிற மாதிரி தான் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. ஆனா இந்த செட்டுக்கு அடியில இது எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறதுனால இதுல நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட்ஸ் மேல எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. பட் that is subjected to upper age limit. நீங்க 30 வயசு வரைக்கும் நீங்க எவ்வளவு நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட்ஸ் வேணாலும் கொடுக்கலாம்.
35 வயசு வரைக்கும் நீங்க எவ்வளவு நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் குடுக்கலாம். It depends upon the age relaxation that is given in the government policy. Schedule caste எவ்வளோ, schedule tribes எவ்வளோ, OBC கேட்டகரிஸ்க்கு எவ்வளோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் குடுக்குறாங்களோ அது வரைக்கும் n நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் நீங்க குடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. The next thing is first இருக்கக்கூடிய இந்த ஸ்கோர் லெவல பேஸ் பண்ணி தான் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் அடுத்தடுத்த டயர் லெவல்ஸ் அந்தந்த ரெக்ரூட்மெண்ட் போர்ட்ஸ் பண்ணிப்பாங்க. IBBS, யோர் RRB, யோர் SSC இவங்கெல்லாம் இருப்பாங்க. இவங்களை யாரையும் நீக்க போறது கிடையாது. இவங்களெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இந்த ஏஜென்சி வருதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. புதுசா ஒரு ஏஜென்சி பண்றாங்க. இவங்க பண்ணக்கூடிய பிரிலிம்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டுமொத்தக்க இவங்க பண்றாங்க அப்படிங்கறதா. சோ அப்ப the kind of examination pattern is going to be the same. curriculum என்ன இருக்க போகுது அதுதான் சேமா இருக்க போகுது. So everything is going to be same அப்படிங்கும்போது இந்த பிரிலிம்ஸ் லெவலுக்கு பசங்க ரொம்ப அளவுல வந்துட்டு இந்த எக்ஸாம்க்கு போகணுமா அந்த எக்ஸாம்க்கு போகணுமாங்கிற கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் ஓரளவு ரெடியூஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தான் இப்போதைக்கு இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபியூச்சர்ல இதை ஸ்டேட் கவர்மெண்ட்ஸும் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், பிரைவேட் செக்டார்ஸும் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். பிளஸ் இதுல ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா காமன் போர்ட்டல்ல தான் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. என்ன சாய்ஸ் ஆஃப் சென்டர்ஸ்ங்கிறது கேண்டிடேட்ஸே தேர்ந்தெடுக்கலாம். ஸோ அல்டிமேட்டா இதோட எய்ம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு கேண்டிடேட்ஸையும் ரீச் பண்ணி அவங்களோட ஸ்கெடியூல்டு டெஸ்ட் அவங்க ப்ராப்பரா கொடுக்கணும். அந்த சென்டர்ஸை அவங்க தேர்ந்தெடுக்கிறதா இருக்கணும். So the next one that we'll see is என்ன மாதிரி இந்த நேஷனல் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி கேண்டிடேட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ண போகுது அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா பணம் வந்துட்டு மிச்சமாகுங்க. ஏன்னா நீங்க IBBS எக்ஸாம்க்கே போடுறீங்க, உங்களோட கேட்டகரி வைஸ் தான் வந்துட்டு எவ்வளவு பணம் அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படிங்கறதெல்லாம் இருக்கும். என்னதான் இருந்தாலும் IBBSக்கு வந்துட்டு ஈவன் இஃப் யூ டேக் திஸ் மல்டிபர்பஸ் ஆஃபீஸருக்கு நீங்க ஒரு தடவை பணம் கட்டணும், பிரிலிம்ஸுக்கு அதுலயே இருக்கக்கூடிய ஆஃபீஸர் ஸ்கேலுக்கு ஒரு தடவை பணம் கட்டணும், SSCக்கு ஒரு தடவை பணம் கட்டணும். ஏன்னா கிட்டத்தட்ட இதெல்லாம் படிக்கிறவங்க இது எல்லாமே அட்டென்ட் பண்ணுவாங்க. அப்போ ஒவ்வொரு தடவையும் நீங்க பணம் என்ன பண்ணிட்டே இருக்கீங்க, அப்ளிகேஷனுக்குன்னு செலவழிச்சிட்டு இருக்கீங்க. ஆனா இந்த எக்ஸாம் வந்துருச்சுன்னா ஒரே ஒரு தடவை நீங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் கட்டினா போகும். அப்போ உங்களோட பணம் வந்துட்டு சேவ் ஆகுமா? அந்த செகண்ட் திங் தேவையில்லாத மென்டல் ப்ரெஷர்ஸ் வந்துட்டு கேண்டிடேட்ஸ்க்கு வந்துட்டு ரெடியூஸ் ஆகும். இன்னொரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா முக்காவாசியான எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் அர்பன் ஏரியாஸ்ல தான் இருக்கும். அப்ப ரூரல் ஏரியால இருக்கக்கூடிய குழந்தைங்க டிராவல் பண்ணி என்ன வரணும், இந்த அர்பன் சென்டர்ஸ்க்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீ, டிராவல் ஃபீஸ் இது எல்லாம் சேர்க்கும் போது அவங்களோட எக்ஸ்பெண்டிச்சர் என்ன ஆக ஆரம்பிச்சிடும், இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அர்பன் சென்டர்ஸ்க்கு அவ்வளவு பெரிய டிராவல் அகாமடேஷன்லாம் ரொம்ப பெருசா அவசியம் கிடையாது. அவங்களுக்கு ஈஸி ஆக்சசபிலிட்டி, அவங்களுக்கு பணம் சேவ். அப்ப அதுவே டிஸ்கிரிமினேஷனா இந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் வரும்போது இது அந்த மாதிரியான டிராவல் ஸ்பெண்டிங்கை ரெடியூஸ் பண்ணும். இதுவே ஒரு விமன் கேண்டிடேட்ஸா இருந்தாங்க அப்படின்னா அவங்க டிராவல் பண்றதுக்கு காசு வேணும், இவங்களோட சேர்த்து இன்னொருத்தரும் இவங்களை அக்கம்பனை பண்ணி வந்துட்டே இருக்கணும் போது எல்லா எக்ஸாமுக்கும் யாராச்சும் ஒருத்தர் கூட வரணும் போது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஒரு 2 attempts 3 attemptsக்கு அப்புறம் பொண்ணு பசங்களுக்கு என்ன பண்ண மாட்டாங்க, எல்லா தடவையும் நான் வந்துட்டே இருக்கணுமா அப்படிங்கிறது இல்ல. இதுவே அவங்களுக்கு ஒரு பேரியர் மாதிரி போயிடும். மல்டிபிள் நிறைய தடவை அட்டெம்ப்ட்ஸ் கொடுத்து அவங்களோட ஆம்பிஷனை ரீச் பண்றதுக்காக. சோ அந்த எக்ஸ்பெண்டிச்சரையும் என்ன பண்ண முடியும், சேவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. பிளஸ் இது வந்துட்டு இப்போதைக்கு 3 தான். ஆனா ஃபியூச்சர்ல 20 சென்ட்ரல் ஏஜென்சிஸோட எக்ஸாமே இது கடியில கொண்டு வரும்போது லாட் ஆஃப் டைம் அண்ட் மணி வில் பி சேவ்ட் அப்படின்னு சொல்றாங்க. பிளஸ் இந்த வேலிடிட்டி வந்துட்டு 3 இயர்ஸ்க்கு அப்படிங்கறதுனால நீங்க வந்துட்டு ஒரு வருஷம் இந்த இது மார்க் வச்சு நீங்க இந்த வருஷம் செகண்ட் லெவலுக்கு அப்ளை பண்ணலனா கூட the next year நீங்க என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். பிளஸ் நிறைய ஒரே எக்ஸாம் எல்லாத்துக்கும் அப்படிங்கும் போது ஒவ்வொரு தடவையும் வில்லேஜ் கேண்டிடேட்ஸ் தேவையில்லாம என்ன பண்ணணும்னு அவசியம் கிடையாது, டிராவல் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அண்ட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் நோ மோர் கிளாஷஸ் ஆஃப் டே. திஸ் இஸ் ஒன் ஆஃப் வெரி குட் ஐடியா ஆஃப் திஸ் நேஷனல் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி. ஏன்னா நீங்க ஒரு எக்ஸாம்க்கு படிச்சுட்டு இருப்பீங்க, ஏதோ ஒரு பிரிலிம்ஸ் கொடுக்குறீங்க, நடுவுல இன்னொரு எக்ஸாம் நீங்க பாஸ் ஆயிருப்பீங்கன்னா அதோட மெயின்ஸ் வந்துடும். இந்த மெயின்ஸுக்கு போகணுமா இல்ல இந்த பிரிலிம்ஸ்க்கு படிக்கணுமா இல்ல அடுத்த இன்டர்வியூ வந்திருக்கும், சோ மெயின்ஸுக்கு போகணுமா இன்டர்வியூக்கு படிக்கணுமாங்கிற கன்ஃபியூஷன்லயே நிறைய பேர் ரெண்டுத்தையுமே விட்டுட்டு இருப்பாங்க. சோ there is no more clash of dates அப்படிங்கிற மாதிரி. நெக்ஸ்ட் ஒன்ஸ் கேண்டிடேட் ரெக்வயர் பண்ணிட்டாங்க, ஃபீஸ் பே பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்க அடுத்த அட்டம் கொடுக்கும் போது அது எலிஜிபிள் கிடையாது அப்படிங்கிற அதாவது நீங்க திருப்பி பணம் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. இதெல்லாம் கேண்டிடேட்ஸ்க்கு இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸ், அட்வான்டேஜஸ். whereas when it comes to advantages of the recruitment agencies, கவர்மெண்ட் வந்துட்டு எக்ஸாம் நடத்துதுல அவங்களுக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட் இந்த நேஷனல் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி அப்படின்னால அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் எக்ஸாம் வைக்கும் போது இவங்க ஒரு பர்டிகுலர் பில்டிங்கை வாடகைக்கு எடுக்கணும், அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குன்னு காசு கொடுக்கணும், அதுல செக்யூரிட்டி அந்த இன்விஜிலேட்டிங் ஆபீசர்ஸா இருக்கட்டும் இல்ல அந்த ஃபெசிலிட்டிஸ் மூவ் பண்ணக்கூடிய ட்ரூப்ஸா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் அவங்களோட அகாமடேஷன் டிரான்ஸ்போர்ட் எல்லாத்துக்குமே என்ன பண்ணும், பணம் செலவு பண்ணுமா. அப்ப
காஸ்ட் ஆஃப் ஸ்பெண்டிங் ஆன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் கேன் பி சேம். ஏன்னா நீங்க 20 எக்ஸாம் வைக்கிறீங்க ஒரு வருஷத்துல அப்படின்னா 20 தடவை என்ன பண்ண வேண்டியதா இருக்கும், அந்த எக்ஸாமினேஷன் சென்டருக்கு கவர்மெண்ட் பே பண்ண வேண்டியதா இருக்கும். ஆனா இப்ப நீங்க ஒரே எக்ஸாம் தான் வைக்க போறீங்க எல்லாருக்கும் அப்படிங்கும் போது அது ஒரே தடவை எக்ஸாமா போயிடுமா? அப்ப 20 மடங்கு நம்ம எக்ஸாமினேஷன் சென்டருக்கு கொடுக்கக்கூடிய பணம் என்ன ஆகும், சேவ் ஆகுமா? That is one of the most efficient ஆன utilization. The next, எல்லாருக்குமே கரிக்குலம் பேட்டர்ன் சேமா இருக்க போது, எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் சேமா இருக்கும் போது, லெவல் சேமா இருக்க போது அப்படிங்கிற இடத்துல இந்த கொஸ்டின் ஒவ்வொரு தடவையும் யாரு செட் பண்றது, என்ன மாதிரி கரிக்குலம், இவங்களுக்கு என்ன மாதிரியான டிஃபரன்சியேஷன் இருக்கணுங்கிற அப்செட் வந்துட்டு தேவை இருக்காது கொஸ்டின் செலக்ட் பண்றதுல. The third thing is transportation. யார் யாரெல்லாம் இதை ஹெட் பண்றாங்களோ அவங்கள வந்துட்டு நீங்க இந்த சென்டரை போய் பாத்துக்கோங்கன்னு சொல்றது, வேற ஒரு ஊர்ல இருந்து இவர் இந்த சென்டரை நீங்க பாத்துக்கோங்கன்னு சொல்லியிருப்பாங்க, அவருக்கு லார்ஜ் ஃபெசிலிட்டிஸ் பண்றதா இருக்கட்டும், இதுவுமே யாரு காசுல தான் பண்ணுவாங்க, கவர்மெண்ட் காசுல தான் பண்ணுவாங்க. சோ இதுவும் என்னமாயிடும், ப்ராப்ளம் ஆயிடும். அண்ட் சேவிங்ஸ் ஆன் செக்யூரிட்டி. சோ ஒரு எக்ஸாமினேஷன் சென்டர் நடக்குது அப்படின்னா அதுல வந்துட்டு இந்த ட்ரூப்ஸ் மூவ் பண்றதா இருக்கட்டும், ஆபீசர்ஸ் மூவ் பண்றதா இருக்கட்டும், இல்ல மத்த செக்யூரிட்டி இஷ்யூஸ், எந்த ஒரு பிரீச் இன் டெக்னாலஜியும் நடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கேர் நடக்கும். ஏன்னா முக்காவாசி ஆன்லைன் எக்ஸாம்ஸ். சோ அதெல்லாம் இப்போதைக்கு என்ன ஆகப்படும், ஒரே எக்ஸாம் அப்படிங்கிறதுனால that could be saved அப்படிங்க. சோ இதெல்லாம் தான் பாசிட்டிவ்ஸ். சோ அப்ப இத ஒரு கிறிஸ்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா the first level of test SSC, RBI, RRB and IBPS இது மூணுத்தையும் இன்டகிரேட் பண்ண போறாங்க. எல்லாத்துக்கும் காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அண்ட் மல்டிப்ளிசிட்டி ஆஃப் டெஸ்ட் ஒரு தடவை தான் கிடையாது, உங்களுக்கு இன்னும் 2 ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஈஸி ஆக்சஸ் டு ரூரல் விமென் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் செக்ஷன்ஸ் அண்ட் ஃபோக்கஸ் ஆஃப் ஆக்சஸ் வந்துட்டு டெஸ்ட் சென்டர்ஸ் என்ன பண்ண போறாங்க, டிஸ்ட்ரிக்ட்ஸ் வரைக்கும் டிவால்வ் பண்ண போறாங்க. அதுலயும் கான்சென்ட்ரேஷன் 117 ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் மேல கான்சென்ட்ரேஷன் பண்ண போறாங்க. The next thing is ஒரே மாதிரியான டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ், தேவையில்லாத மால் பிராக்டிசஸ் இதுல இருக்காது. சோ இட் கேன் எராடிகேட் த மால் பிராக்டிசஸ். ரெக்ரூட்மெண்ட் சைக்கிள், இந்த லெவலுக்கு வாங்க, அடுத்த லெவலுக்கு போங்க, அடுத்த லெவலுக்கு போங்க, திருப்பி அதுல நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா திருப்பி அதே லெவலுக்கு வாங்க அப்படிங்கும் போது இட்ஸ் மோர் ட்ரபிள்சம் கம்பர்சம் ப்ராசஸ்ங்கிற மாதிரி. சோ அந்த ரெக்ரூட்மெண்ட் சைக்கிளை இதை ரெடியூஸ் பண்ணும் அப்படின்னு. பிளஸ் இந்த நேஷனல் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி வேற என்னமோ பண்ண போறாங்க அப்படின்னா they will conduct mock test for rural youths. சரியா? and the last one is that இந்த போர்ட்டல்லே 24/7 ஹெல்ப்லைன் அண்ட் கிரிவென்சஸ். சில நாள்ல ஐபிஎஸ்ல வந்துட்டு query போட்டா கூட உடனே ரிப்ளையே பண்ண மாட்டாங்க. சோ இதுல இந்த கிரிவென்சஸ் அட்ரஸ் பண்ணுங்கிறதுக்காக 24/7 ஹெல்ப்லைன் அண்ட் கிரிவென்ஸ் ரிட்ரெசல் போர்ட்டலும் சொல்லிருக்காங்க under this national recruitment agency. The next article that we see is cabinet approves leasing of 3 airports. சரி, என்ன பண்ண போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா யூனியன் கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுத்திருக்காங்க 3 ஏர்போர்ட். எந்தெந்த ஏர்போர்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜெய்ப்பூர், கவுஹாத்தி, திருவனந்தபுரம். இந்த 3 ஏர்போர்ட்டையும் நம்ம லீஸுக்கு விடலாம் அண்டர் பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. எத்தனை வருஷத்துக்கு லீஸ்னா 50 வருஷம். லீஸ் விடுறதுன்னா தெரியும்ல, ஒரு இடமே நம்மளோடதா இருந்தா அந்த ப்ராப்பர்ட்டி என்னோடது, ஆனா நீங்க அதுல வேலை பார்த்துக்கலாம். சோ ஆபரேஷனல் ப்ரொசீஜர்ஸ் பிரைவேட் கிட்ட வந்துட்டு கொடுக்குறாங்க. சோ இட்ஸ் அ பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் 50 வருஷத்துக்கு. இந்த 3 இதையும் டெவலப் பண்றது யார் எடுத்திருக்காங்க அப்படின்னா அதானி என்டர்பிரைசஸ் லிமிடெட் எடுத்திருக்காங்க. அண்ட் அப்ஃப்ரண்ட் அமௌண்டா கிட்டத்தட்ட 1070 crores வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டு வரும். இதை வந்துட்டு லீஸ்க்கு விடுறதுனால காசு கொடுப்பாங்கல்ல, அந்த அமௌண்ட் எடுத்து கவர்மெண்ட் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எதெல்லாம் ஸ்மாலர் சிட்டிஸ்ல ஏர்போர்ட்ஸ் இருக்கோ அதை டெவலப் பண்ண போறோம். ஏன்னா கவர்மெண்டே இந்த ஏர்போர்ட்டை நாங்களே வச்சுக்கிறோம், நாங்களே ஆப்ரேட் பண்ணி நாங்களே மெயின்டைன் பண்றோம்னா எக்ஸ்பெண்டிச்சர் என்ன ஆகும், ஜாஸ்தியா. அதுக்கு பதிலா இந்த எக்ஸ்பெண்டிச்சரை நான் வேற எதுலயாச்சும் டெவலப்மெண்ட்டுக்கு நான் யூஸ் பண்ணிக்கலாங்கிறதுக்காக தான் இந்த லீசிங் ப்ராசஸ் நடந்திருக்கு. சோ அப்ப கவர்மெண்ட் ஆபரேஷன் வந்துட்டு பிரைவேட் செக்டார்ட்ட கொடுத்துட்டு ஓனர்ஷிப்பை மட்டும் தான் என்ன பண்ணிக்க போறாங்க, இந்த 3 ஏர்போர்ட்ஸ்ல 50 வருஷத்துக்கு வச்சுக்க போறாங்க. ஆப்வியஸா 50 வருஷம் கழிச்சு இது நம்மளோட கவர்மெண்ட் கிட்டயே வந்துரும் அப்படிங்கறதா. அப்ப லீஸ்க்கு விடுறாங்கன்னா ஒரு அப்ஃப்ரண்ட் அமௌண்ட் கொடுப்பாங்களா. சோ இப்போதைக்கு அப்ஃப்ரண்ட் அமௌண்ட்டா கிட்டத்தட்ட 1070 crores வந்துட்டு அப்ஃப்ரண்ட் அமௌண்ட்டா கிடைக்கும் இந்த பிரைவேட் ஆபரேட்டர்ஸ் கிட்ட இருந்து. சோ இத வச்சு என்ன பண்ற மாதிரி கவர்மெண்ட் பிளான் பண்ணிருக்காங்கன்னா ஏர்போர்ட் ஸ்மாலர் சிட்டிஸ்ல இருக்குல்ல அந்த ஏர்போர்ட்ஸை டெவலப் பண்ணும் அப்படின்னு பிளான் பண்றாங்க. ஆஸ் பர் தி ப்ரோட்டோகால், ஆஸ் பர் தி ப்ராசஸ் இந்த 3 மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட 6 ஏர்போர்ட்ஸை வந்துட்டு இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ல கொண்டு வரணும், பப்ளிக் பார்ட்னர்ஷிப்ல கொண்டு வரணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. சோ 6ல நம்ம 3 வந்துட்டு லீஸ் கொடுத்துட்டாங்க. மீத 3 மங்களூரு, அகமதாபாத் அண்ட் லக்னோ இப்போதைக்கு வந்துட்டு இட் இஸ் ஆன் பீயிங் ஹோல்ட் பிகாஸ் ஆஃப் சம் டெக்னிக்கல் ப்ராசஸ் இதுல வந்துட்டு பிரச்சனையா இருக்கு, சில லீகல் கேசஸ் வந்துட்டு இது மேல ரைஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதுனால இப்போதைக்கு
இப்போதைக்கு 3 மட்டும் தான். எது ஜெய்ப்பூர், திருவனந்தபுரம் அண்ட் கவுஹாத்தி இந்த 3 போர்ட்ஸ மட்டும் தான் லீஸ்க்கு வந்துட்டு இப்போதைக்கு கொடுத்திருக்காங்க. யார்கிட்ட லீஸ்க்கு இப்போதைக்கு பெட் பண்ணி யார் ஹையஸ்ட் பிட்டரா வந்திருக்காங்கன்னா அதானி என்டர்பிரைசஸ் லிமிடெட் தான் ஹையஸ்ட் பிட்டரா வந்திருக்காங்க. The next article that we'll see is need for transparency. Okay, இது எதை பத்தின ஆர்டிகல் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் கேர் ஃபண்ட், that is பிரைம் மினிஸ்டர் சிட்டிசன் அசிஸ்டன்ஸ் அண்ட் ரிலீஃப் இன் எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸ். அப்ப சிட்டிசனுக்கு அசிஸ்ட் பண்ணும், ரிலீஃப் கொடுக்கணும் எமர்ஜென்சி சிச்சுவேஷன். ஸோ ரீசெண்டா வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் என்ன ஒரு ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருந்திருப்பாங்க ஒரு என்ஜிஓ. இந்த ரிட் பெட்டிஷனுக்கு வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது ரிட் எதுக்காக ஃபைல் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த பிரைம் மினிஸ்டர் கேர்ஸ் ஃபண்ட்ல இருந்து இருக்கக்கூடிய அமௌண்ட்டை நீங்க நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. The second demand was that இது ஒரு பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அப்படிங்கிறதுனால இது கேக் ஆடிட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ அப்ப இவங்களோட டிமாண்ட் என்னன்னா கேக் வந்துட்டு உள்ள ஆடிட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். சரி, இந்த மாதிரியான ஒரு மாதிரியான ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும் போது பிளஸ் ஆர்டிஐ ஆக்ட்லயும் பிரைம் மினிஸ்டர் கேர் ஃபண்ட்ல இருந்து என்ன மாதிரி அமௌண்ட் வருது, யாருக்கு டைவர்ட் பண்றோம் அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப பேசியிருக்கவே மாட்டாங்க. சோ இது என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் நமக்கு ரைஸ் ஆகுதுன்னா அபவுட் த நீட், எதுக்காக இவங்க ப்ரிவென்ட் பண்றாங்க, ஒரு டிரான்ஸ்பரன்சிங்கிறது வந்துட்டு ரொம்ப லேக் ஆயிட்டே இருக்கு. ஏன் இதை வந்துட்டு இந்த ஏன் ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருக்க மாட்டாங்க, இது என்ன மாதிரியான ஆபரேஷன் நடக்குது, இது என்ன மாதிரியான நீட் வந்துட்டு இதுல இருந்து ரைஸ் ஆகுது அப்படிங்கறதுல நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. பட் இந்த பிளஸ் வேற என்ன கொஸ்டின் கேக்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே பிரைம் மினிஸ்டர் நேஷனல் ரிலீஃப் ஃபண்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நம்ம ஏற்கனவே அதை பத்தி டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். சோ இந்த பிரைம் மினிஸ்டர் நேஷனல் ரிலீஃப் ஃபண்ட் அப்படிங்கிறது ஏற்கனவே இருக்குது. பிளஸ் அதுல ஒரு சப்ஸ்டான்சியல் அமௌண்ட் இருக்கக்கூடிய பட்சத்துல எதுக்காக இந்த மாதிரி இன்னொரு ஒரு ஒரு பிரைம் மினிஸ்டர் கேர் ஃபண்ட் அப்படின்னு நீங்க எதுக்காக ஒண்ணு கிரியேட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஆனா இந்த பிரைம் மினிஸ்டர் கேர் ஃபண்ட் அப்படின்னு சொல்லும் போது இட் இஸ் அ சேரிட்டபிள் ட்ரஸ்ட். பப்ளிக் சப்போர்ட்டோ மணியோ இதுல இருந்து என்ன பண்ண பட்ஜெட்டரி சப்போர்ட்டோ கவர்மெண்ட் மணியோ இதுக்குள்ள வரவே வராது. ஆனா when you take this national disaster response fund அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா it was formed under section 46 of disaster management act 2005. இந்த national disaster response fund வந்துட்டு உருவாக்குனதுக்கான மெயின் ரீசனே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க டிசாஸ்டர் நடக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ்ல ஃபண்ட் வந்துட்டு ஒருவேளை ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட்ல கம்மியா இருக்கக்கூடிய பட்சத்துல நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் ஃபண்ட்ல இருந்து சில அமௌண்ட் ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணுவாங்க. பிளஸ் இந்த நேஷனல் டிசாஸ்டர் ஃபோர்ஸ் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிறது இட் இஸ் ஃபார்ம்டு பிகாஸ் ஆஃப் அன் ஆக்ட், என் ஆக்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 2005. அப்ப இந்த ஆக்டுக்கு அடியில இது வரதுனால இட் இஸ் ஹேவிங் அ ஸ்டாச்சுட்டரி பேக்கப், ஒரு லா வந்துட்டு இதை பேக்கப் பண்ணுது. அப்படிங்கிற பட்சத்துல இந்த நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட் அப்படிங்கறத கம்ப்ளீட்டா ஆடிட் பண்ணுவாங்க. அண்ட் த நெக்ஸ்ட் திங் இஸ் இத ஆடிட் பண்றது மட்டும் கிடையாது, இந்த நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்டுக்கு பட்ஜெட்டரி சப்போர்ட்டும் கொடுக்கப்படும். அதாவது பட்ஜெட்ல சில அமௌண்ட் வந்துட்டு அதாவது சில செட்ஸ் எல்லாம் போட்டு இதுல அமௌண்ட் கலெக்ட் பண்ணி வச்சுப்பாங்க. இதை மீறி சில பற்றாக்குறை இருக்கக்கூடிய பட்சத்தில் பட்ஜெட்ல சில அமௌண்ட்டை எதுக்கு டிவால்வ் பண்ணுவாங்க, நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் ஃபண்டுக்கு டிவால்வ் பண்ணுவாங்க. ஆனா இந்த பிரைம் மினிஸ்டர் கேர் ஃபண்டா இருக்கட்டும், பிரைம் மினிஸ்டர் நேஷனல் ரிலீஃப் ஃபண்டா இருக்கட்டும், இதுக்கு பணம் பட்ஜெட்ல இருந்து வராது அப்படிங்கிறது தான். சோ அப்ப கவர்மெண்ட் கோர்ட் என்ன ரீசன் பண்ணிட்டாங்கன்னா there is no occasion for this CAG audit, ஏன்னா இது கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஃபண்டே வாங்கவே இல்லை, பிளஸ் இதுல ஒரு லீகல் பயாசஸும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா இப்போதைய கொஸ்டின் வந்துட்டு இது ஃபிளா உள்ளதா இல்ல இது இந்த CAG ஆடிட் அப்படிங்கிறது தேவையா அப்படிங்கறத தாண்டி வேற ஒரு கொஸ்டின் வந்துட்டு ஜாஸ்தியா ரைஸ் ஆகுது. ஏன் ஒரு காமனான சிட்டிசனா வச்சுக்கோங்களேன், நீங்களே ஒரு 2000 ரூபாய் 3000 ரூபாய் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கீங்க இந்த பிரைம் மினிஸ்டர் கேர் ஃபண்டுக்கு. இது வந்துட்டு நம்ம கொடுக்கறதுக்கான ரீசன் என்ன, இந்த கோவிட் சிச்சுவேஷன்ல யார் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ கவர்மெண்ட் இந்த நம்மளால முடிஞ்ச பணத்தை கொடுத்து அதனால கவர்மெண்ட் ஏதோ ஒரு சர்வீஸ் பண்ணும் அப்படிங்கறதா. இந்த பிரைம் மினிஸ்டர் கேர் ஃபண்டுக்குள்ள நிறைய பப்ளிக்கா எவ்ரி பப்ளிக் ஹஸ் கான்ட்ரிபியூட்டட், பிரைவேட் செக்டர்ஸோட எம்ப்ளாயிஸ் வந்துட்டு அவங்களோட சேலரிஸ் வந்துட்டு ஒன் டே சேலரிஸ் டொனேட் பண்ணிருக்காங்க, கவர்மெண்ட்லயே வேலை பார்க்கறவங்களோட சேலரிஸ்ல இருந்து டிடெக்ட் பண்ணிருக்காங்க. அப்ப நீங்க எல்லாத்துலயும் டிடெக்ட் பண்றீங்க ஒருத்தவங்களோட கன்சென்ட்டே இல்லாம. சரியா, பிரைவேட் செக்டர்ஸ்ல எல்லாம் நிறைய கம்பெனிஸ்ல ஒரு நாள் சம்பளத்தை நாங்க வித்ஹோல்ட் பண்றோம், ஏன்னா இதை வந்துட்டு கோவிட் பிரைம் மினிஸ்டர் கேர் ஃபண்டுக்கு யாரை கேட்டு
கேட்டு பண்றீங்க. ஏன்னா அவங்க பிரைவேட்டா கூட கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கலாம்ல. யார கேட்காமயும் பண்றீங்க. எங்க கிட்ட இருந்து காசும் வாங்கிட்டீங்க. அப்போ ஒரு ஒரு காமனான சிட்டிசனா என்னங்க தோணும்? ஏன் வந்துட்டு நம்ம காசு குடுத்தோம். இந்த காச வச்சு என்ன பண்றாங்க? எவ்வளவு வந்தது இந்த காசுக்கு? நிஜமாலே இந்த காசு குடுத்தது வந்துட்டு நிஜமாலே கோவிடுக்கு தான் வந்துட்டு யூஸ் ஆகுதா? நமக்கு இந்த மாரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்துட்டு ரைஸ் ஆகும்ல. பிளஸ் நாங்க பப்ளிக் குடுத்த பணம் தான். ஆனா நீங்க இந்த ஃபண்ட் சொல்லும்போது நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது சேரிட்டபிள் ஃபண்ட் தான். இது கவர்ன்மெண்ட் வந்துட்டு ஆர்டிஐ மூலியமா குடுக்கக் கூடாது அப்படிங்கிற ஆன்சர்ஸ்லாம் சொல்றீங்க. ஆனா இந்த ஃபண்ட் வந்துட்டு ஒரு பப்ளிக் அத்தாரிட்டி தானே ஹெட் பண்றாங்க. when you take prime minister is the ex officio chairman of your prime minister care fund. மீத இருக்கக்கூடிய 3 கேபினெட் மினிஸ்டர்ஸ், ஃபினான்ஸ் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர், டிஃபென்ஸ் மினிஸ்டர் இவங்க எல்லாரும் இதோட ட்ரஸ்டியா இருக்கிறாங்கங்கிற பட்சத்துல நமக்கு கொஸ்டின் ரைஸ் ஆகாதா? இத தாண்டி கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பிரைவேட் செக்டார்ஸ் வந்துட்டு ஒரு சர்டன் அமௌண்ட் கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. நீங்க இந்த பிரைம் மினிஸ்டர் கேர் ஃபண்டுக்குள்ள இந்த காசை போட்டா அதையே நாங்க கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது எதுக்குங்க? எஜுகேஷன் செக்டாருக்கு கான்ட்ரிபியூட் பண்ணும், என்விரான்மெண்டல் டேமேஜஸ் வந்துட்டு பேலன்ஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான். இத வந்துட்டு நீங்க கோவிடுக்கு அப்படின்னு யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஓகே ஃபைன். அப்ப இதனால எஜுகேஷன் சிஸ்டம் அண்ட் என்விரான்மென்ட்ல பண்ணக்கூடிய சில அட்வான்ஸ்மென்ட்ஸ் வந்துட்டு அடிபடுமா? அண்ட் செகண்ட் திங் இஸ் இத தாண்டி நீங்க வந்துட்டு ஒருவேளை ஒரு பெரிய ஆள் வந்துட்டு ஒரு 2,00,000 3,00,000 இல்ல 1 கோடியே கான்ட்ரிபியூட் ஏன்னா நெறைய பேர் வந்துட்டு 50 crores அந்த மாரி எல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ண இந்த மாரி நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணும்போது அதுக்கு மேல நாங்க டாக்ஸும் போட மாட்டோம்னு சொல்லிட்டீங்க. அப்ப அதுல இருந்து டாக்ஸ் ரெவென்யூவும் வரப்போறது கிடையாது. அப்ப இது ஒரு ரிக்ரெசிவான இன்சென்டிவ் தானே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ மக்களுக்கு ஒரு எக்ஸாக்ட் அமௌண்ட் ஆஃப் டொனேஷன்ஸ் எவ்வளவு வந்திருக்கு இதுல ஒரு கிளியரான பிரேக்கப் வந்துட்டு நமக்கு தெரியவே இல்ல. சோ ஆர்டிஐ ரெக்வெஸ்ட் போட்டுமே இந்த ஃபண்டை எப்படி இது பண்றாங்கங்கறத பத்தி தெரியவே இல்ல. சோ அப்ப கவர்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கவர்மெண்ட் ஹேஸ் டு பப்ளிசைஸ் தி டொனேஷன்ஸ் டு தி மோர் அக்கவுண்ட். அப்ப நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்டுக்கு எவ்வளவுக்கு அக்கௌண்டபிளா இருக்கீங்களோ அதே மாதிரி பிரைம் மினிஸ்டர் கேர் ஃபண்டுக்கும் ஒரு டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி வரணும். ஏன்னா இது யார் கொடுத்த காசு? மக்கள் கொடுத்த காசு. அவங்க கேள்வி கேட்கும் போதே அதுக்கு என்ன கிடையாது, பதில் கிடையாது அப்படிங்கும் போது you will know what kind of lagging this is. Government is not being transparent and government is not being accountable அப்படிங்கறத பத்தி. The next article that we will read is data power. இந்த ஆர்டிக்கல் எதை பத்தி பேசியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ரீசெண்டா வந்துட்டு வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் ஒரு ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது உங்களுக்கு என்ன தெரிஞ்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா தெலுங்கானால இருக்கக்கூடிய பிஜேபியோட எம்எல்ஏ டி ராஜா சிங் அப்படிங்கிறவரு சில ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துட்டு Facebookல போட்டிருக்காரு. இது வந்துட்டு முஸ்லிம்ஸ்க்கு அகெயின்ஸ்டா போட்டிருந்தாரு. சோ இது வந்துட்டு சில ரூல்ஸை வயலேட் பண்ற மாதிரியும் இருக்கு. சில இடத்துல கம்யூனல் கிளாஷஸையும் வந்துட்டு இது தூண்டி விட்டுருமோ அப்படிங்கிறது இருக்கு. ஆனா ஏன் Facebook இந்த மாதிரியான ஒரு ஹேட் ஸ்பீச்ல வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஒரு இது அன்ஈஸியா இருக்கக்கூடிய இடத்துல ஏன் அவங்க ரொம்ப பெருசா எடுத்து இந்த வயலேஷன்ஸ கேட்கவே இல்லை? இத பத்தி ரிப்போர்ட்ஸ்ல வந்துட்டு பேசியிருக்கும் போது இந்தியால இருக்கக்கூடிய Facebookோட பப்ளிக் பாலிசி டைரக்டர் அன்கிதா தாஸ் கிட்ட கேட்டபோது அவங்க கொலீக்ஸ் கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி பொலிட்டீஷியன்ஸ் யார் யாரெல்லாம் மோடி பார்ட்டிக்கு ஃபேவரா இருக்காங்களோ அவங்க வயலேட் பண்றாங்கங்கறத அவங்கள நம்ம பனிஷ் பண்ணோம் அப்படின்னா Facebookோட கம்பெனியோட பிசினஸ் இந்தியால வந்துட்டு நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இப்போதைக்கு இந்த வந்திருக்கக்கூடிய ரிப்போர்ட்டா இருக்கட்டும் இல்ல இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸா இருக்கட்டும் ஒரு 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 மாதிரியான டவுட் வந்துட்டு ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஒரு பாசிபிலிட்டி. என்ன மாதிரியான அன்கம்ஃபர்டபுள் கொஸ்டின் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒருத்தர் வந்துட்டு Facebook டேட்டாஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்றாரு. இது பொலிட்டிக்கல் பவருக்கு சாதகமா இருக்குது அப்படிங்கும் போது there is a nexus. ஏதோ ஒரு கனெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கு. பீப்புள் அதாவது என்ன மாதிரி ஒருத்தர் வந்துட்டு the power to influence millions of people. ஏன்னா நம்ம Facebookல பாக்குறது மீடியால பாக்குறதுதான் நம்ம வந்துட்டு உண்மை அப்படின்னே நினைச்சிட்டே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. சரியா? சோ நியூஸ் சொல்றதெல்லாம் உண்மை அப்படிங்கிற மாதிரி. சோ அப்ப இந்த இடத்துல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கனெக்ஷன் இருக்கு. யார் யாரெல்லாம் வந்துட்டு பவர்ல இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு கனெக்ஷன் பிளஸ் இவங்களோட யாருக்கு கனெக்ஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளோட வியூஸ வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய பவர் வச்சிருக்கக்கூடிய ஒரு Facebook. இவங்க 2 பேரும் கனெக்ஷன்ல இருக்காங்க அப்படிங்கும் போது சில பேரோட இதை வயலேட் பண்றத அவங்க வந்துட்டு கண்டிக்க மாட்டாங்க அப்படிங்கும் போது அவங்க மாடரேட்டா இல்லையா? அப்ப ஓட்டிங் பேட்டர்ன்ஸ் எப்படி வேணாலும் மாறலாமா? அப்ப சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸே ஒரு ஒரு ரேபிடா க்ரோ ஆகக்கூடிய கண்டென்ட்ல ஒரு மாடரேட்டிங் எஃபெக்ட் கொடுக்கவே மாட்டேன்றாங்க. அப்ப இந்த மாடரேஷன் எஃபெக்ட் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல நமக்கு வரக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எவ்வளவுக்கு உண்மையா இருக்கும் அப்படின்னு நம்ம
எப்படி எதிர்பார்க்க முடியும்? சோ அப்ப இப்போதைக்கு Facebookக்கும் கவர்மெண்ட்டுக்கும் என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப் இருக்கு, என்ன மாதிரியான ரூல்ஸ் இதை கவர்ன் பண்றது அப்படிங்கிறது நிறைய ஸ்க்ரூட்டனிக்கு அடியில வந்துருச்சு. பிளஸ் Facebookே வந்துட்டு பவர்ல இருக்கக்கூடியவங்க லாபியிங் பண்றதா பேசிட்டு இருக்காங்க. அதாவது பின்கூடி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படிங்க. சோ அப்ப இதுல ஒரு ஃபுல் ஃபிளட்ஜ்ட் ட்ரூத் வந்து என்கொயரி நடந்தாதான் இதுல என்ன மாதிரியான ட்ரூத் இருக்குங்கிறது வெளியில தெரிய வரும். The next article that we'll speak is again an editorial article. இதுக்கு ரெண்டு முன்னாடி பார்த்த ரெண்டுமே editorial articles தான். The next article that we'll speak is China Russia ties as a major determinant. சரி, இந்த சைனா ரஷ்யா அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த சைனா ரஷ்யா இந்த ரெண்டு கண்ட்ரீஸுமே இட் இஸ் அன் ஏசியன் கண்ட்ரி. சரியா, இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் பத்தி பேசியிருக்காங்க. சரி, எதுக்காக இவங்க ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப்பை நம்ம அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியா தன்னோட ஃபியூச்சர்ல போடக்கூடிய ஃபாரின் பாலிசியை கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் என்ன மாதிரி மூவ் ஆறாங்க. இதுல இன்னொரு தேர்ட் பார்ட்டி இருக்காரு, அமெரிக்கா. ஸோ தே ஃபார்ம் அ ட்ரைஆங்கிள் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்ப இவங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு, எப்படி ஷேப் ஆயிட்டு இருக்குங்கிறத பொறுத்துதான் நம்மளோட ஃபாரின் பாலிசியை நம்ம எப்படி வந்துட்டு கால்குலேட்டிவா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2019ல ஏற்கனவே when you take this ரஷ்யா அண்ட் சைனா அப்படின்னு கேட்டீங்கன்னா தேர் குட் ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்லாம் கிடையாது. ஆனா 2019ல சைனீஸ் பிரசிடென்ட் ஜி ஜின்பிங் என்ன சொல்லியிருந்தாரு ரஷ்யன் பிரசிடென்ட்டை பார்த்து அப்படின்னா, யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ட் பெஸ்ட் கொலீக் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனா இதே மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்பயுமே வந்ததே கிடையாது பிட்வீன் ரஷ்யா அண்ட் சைனா. சரி, இது வரைக்கும் ஒரு குளோபல் பாலிடிக்ஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஜாஸ்தி யாரு தான் இன்ஃபுளுயன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா யூஎஸ், சைனா அண்ட் ரஷ்யா தான் ஜாஸ்தியா இன்ஃபுளுயன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்னதான் இவங்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் இந்தியா என்னதான் பிரச்சனை இருந்தாலும் இவங்க தான் வேர்ல்டு டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க ஒவ்வொருத்தருக்கும் இடையிலையும் இந்தியா இஸ் ஹேவிங் அ செப்பரேட் ரிலேஷன்ஷிப். இந்தியா என்னதான் இந்த ட்ரையாங்கிள்ல ஒரு மெம்பரா இல்லைன்னா கூட தனித்தனியா யுனைடெட் ஸ்டேட்ஸ், ரஷ்யா, சைனாவோட இந்தியாவுக்குன்னு சில கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஆனா இப்போதைய ஜியோபொலிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல எவ்ரி ஒன் நோஸ் தட் யூஎஸ் இஸ் நாட் ஹாப்பி வித் சைனா, யூஎஸ் இஸ் நாட் ஹாப்பி வித் ரஷ்யா. சரியா, அப்ப ரெண்டு பேரோடையுமே யூஎஸ் ஹாப்பியா இல்லவே இல்லை. அப்ப யூஎஸ் ஹாப்பியா இல்லாத இந்த ரெண்டு பேர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஃப்ரெண்டு சொல்றான் எனக்கு யூஎஸ் எனிமிடா அப்படின்னு சொல்றான், இந்த ஃப்ரெண்டு சொல்றான் எனக்கும் யூஎஸ் எனிமிடா, அப்ப நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே எனிமிடா, அப்ப நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரலாம் அப்படிங்கிற மாதிரி தான். சோ அப்ப இந்த சைனோ ரஷ்யா ரிலேஷன்ஷிப் வந்துட்டு ரொம்ப என்ன மாதிரியான ஃப்ரெண்ட்ஷிப்பா இது உருவெடுக்குதுங்கிறது நம்ம கிரிட்டிக்கலி அனலைஸ் பண்ணும் போதுதான் நம்மளோட ஃபாரின் பாலிசி எப்படி எவால்வ் ஆக போகுதுன்னு இந்த ஆர்டிக்கல்ல பேசியிருக்காங்க. இதுல பேசும்போது 3 பில்லர்ஸ் பத்தி பேசியிருக்காங்க இந்த இண்டோ ரஷ்யா பார்ட்னர்ஷிப். இதுல ஒண்ணுமே பேசல, இந்த 3 ரிலேஷன்ஷிப்பை பத்தி பேசிட்டு இந்த 3 ரிலேஷன்ஷிப்பும் வீக்கா இருக்கா ஸ்ட்ராங்கா இருக்கா இவ்வளவுதான் இந்த ஆர்டிக்கல்ல பேசியிருக்காங்க. when you take this 3 pillars அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா எதை இந்த 3 பில்லர்ஸ்னு சொல்றாங்கன்னா, ரெஸ்ட் ஆர் த பீஸ்ஃபுல் பவுண்டரிஸ். என்னென்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, the first one is peaceful boundary. சைனா சவுத் சைனா சீல ப்ராப்ளம் வச்சிருக்காங்க, இந்தியாவோட ப்ராப்ளம் வச்சிருக்காங்க. சோ அவங்களோட பார்டர்ஸ் எல்லாத்துலயுமே சதர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் ரீஜன்ஸ்ல ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஆனா நார்த்ல ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப பெருசா எந்த ஒரு ப்ராப்ளமும் எக்ஸாஜுரேட் ஆகவே இல்லை. சோ தட் ரெஸ்ட்னா நார்த்ல யூ ஹாவ் அ peaceful boundary. The second thing is trade between China and Russia are expanding. Okay, fine. இது ரெண்டாவது. So trade பத்தி பேசுறாங்க, boundary பத்தி பேசுறாங்க, ட்ரேடு பத்தி பேசினாங்க. அண்ட் தேர்ட் ஒன் இஸ் ரெண்டு பேருக்குமே அமெரிக்காவோட இன்டென்ஷன்ல நிறைய இடத்துல டிஸ்ட்ரஸ்ட் அப்படிங்கிறது இருக்கு. சரி, ஏன் இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர ஆரம்பிச்சாங்க? ஏன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல இவங்க ரெண்டு பேரும் குட் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, இப்ப ரொம்ப குட் ஆயிட்டாங்க. அப்படிங்கிறதுக்கான ரீசனே வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் போடக்கூடிய சாங்ஷன்ஸ். யூஎஸ் ரஷ்யா மேல நிறைய சாங்ஷன்ஸ் போட ரஷ்யாவோட மார்க்கெட்ஸா இருக்கக்கூடிய யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல ரஷ்யாவோட ப்ராடக்ட்ஸ்க்கு இந்த சாங்ஷன்ஸ்க்கு பயந்து நிறைய வரவேற்புகள் இல்ல. ஸோ வாட் திஸ் ரிசல்டட் இன் ஃபாலிங் ஆஃப் ஆயில் பிரைஸ். ஏன்னா ரஷ்யா அப்படிங்கிற கண்ட்ரி வந்துட்டு ரொம்ப அக்ரிகல்ச்சரல் பேஸ்ட் கண்ட்ரி கிடையாது. என்ன ரிசோர்சஸ் ஜாஸ்தியா இருக்கும்னு கேட்டீங்கன்னா ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸஸ் ரிசோர்சஸ் வந்துட்டு ஜாஸ்தியா இருக்கும். அப்ப தன்னோட ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் ரிசோர்சஸ்க்கான மார்க்கெட் வந்துட்டு இல்ல அப்படிங்கும் போது அவங்களோட மார்க்கெட்டே டெமாலிஷ் பண்ணப்படுது. அப்ப இந்த டெமாலிஷ் ஆகக்கூடிய இடத்துலதான் ரஷ்யா ரொம்ப கம்பெலிங்கா நமக்கு வேற வழியே கிடையாது, நம்ம சைனா கூட தான் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கணுங்கிறதுனாலதான் போகுது. ரஷ்யாவை சைனாவோட பெட்டர் ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும்னு போகவே இல்லை, வேற ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு கம்பல்ஷன்னால they moved towards
சைனீஸ் அப்படிங்கிற மாதிரி. சோ அப்ப ரஷ்யாவுக்கும் ரஷ்யாவா இருக்கட்டும் இல்ல யூரோப்பியன் யூனியனா இருக்கட்டும் இந்த மாதிரியான பைபோலார் வேர்ல்டு வரதுல இஷ்டமே கிடையாது. ஆனா இப்போதைய இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ்ல வெஸ்டர்ன் சாங்ஷன்ஸ் வந்துட்டு ரஷ்யா மேல போட்டிருக்கக்கூடிய பனிஷ்மெண்ட்னாலதான் சைனாவோட சேர்ந்து இவங்க ஒரு நல்ல மாதிரியான ரிலேஷன்ஷிப்பை ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சதுக்கான ரீசனே. சோ இந்த வெஸ்டர்ன் சாங்ஷன்ஸ்க்கு அப்புறமாட்டி ரஷ்யாக்கும் சைனாக்கும் இருக்கக்கூடிய ட்ரேட் அப்படிங்கிறது ரொம்ப பெருசா ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிச்சு. when it comes to trade அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சைனா ஹஸ் ட்ரேடோட வேல்யூ கிட்டத்தட்ட 2 மடங்கு ஆக்கியிருக்காங்க to $108 billion. அதே மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங் ஆறதுக்கு முன்னாடி சைனீஸோட கரன்சி ரிசர்வ்ஸ் ரஷ்யால இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா லெஸ் தேன் 1% தான் இருந்தது. ஆனா எப்போ வெஸ்டர்ன் சாங்ஷன்ஸ்க்கு பயந்து ரஷ்யா சைனாவோட நல்ல ட்ரேட் ரிலேஷன்ஷிப் வர ஆரம்பிச்சிட்டாங்களோ சைனாவோட கரன்சி ரிசர்வ்ஸ் கிட்டத்தட்ட 13% இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரஷ்யால. அண்ட் த நெக்ஸ்ட் திங் சைனா வந்துட்டு டெக்னாலஜியா இருக்கட்டும் இண்டஸ்ட்ரியல் பிளான்ஸா இருக்கட்டும் இதை வந்துட்டு சர்பாஸ் பண்ணிட்டாங்க ஃபார் ரஷ்யாக்கு. நெக்ஸ்ட் எக்கனாமிக் பாசிட்டிவ் அப்படின்னு வரும்போது இவங்க 2 பேருமே பயங்கரமான ஸ்ட்ராட்டஜிக் கன்வென்ஷன்ஸ்ல வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்ட்ராட்டஜிக் கன்வென்ஷன்ஸ் அப்படின்னு பேசும்போது நிறைய மல்டிலேட்டரல் ஃபோரம்ஸ்ல ஒரே மாதிரி வாய்ஸ் ரைஸ் பண்றாங்க, மிலிட்டரி எக்ஸசைஸ் ஜாயிண்டா கன்க்ளூட் பண்றாங்க. இதை தாண்டி இவங்க 2 பேரும் க்ளோஸா இல்லாதது பத்தாம இன்னொரு கண்ட்ரி ஈரான் அப்படிங்கறதையும் க்ளோஸ் பண்ண அப்ப ஏதோ ஒரு பிலீஃப் என்ன வேர்ல்ட் லெவல்ல ஆரிஜினேட் ஆயிருக்குன்னா எங்க இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு அலையன்ஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு. ஆனா இதுல என்ன ஆயிட்டே இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பவர் கேப் வந்துட்டு க்ரோ ஆகிக்கிட்டே இருக்கு. முன்னாடி ரஷ்யா சைனா தான் இருந்துட்டே இருந்தது. ஒரு கண்ட்ரி ரொம்ப பெரிய பதவியில இருந்துட்டு இந்த பதவி உனக்கு இல்ல அப்படின்னு சொன்னா அந்த கண்ட்ரிக்கே அது வந்துட்டு ஒரு மாதிரி குறுகிய இது மாதிரி வந்துடும்னா மனப்பான்மை மாதிரி. சோ ஒரு பவர் கேப் வந்துட்டு க்ரோ ஆயிட்டே இருக்கு. இந்த பவர் கேப் யாருக்குன்னா யூஎஸ்க்கும் சைனாக்கும் நடுவில். இதுல இந்த ரஷ்யா ஒருவேளை காணாம போயிடுமோ, எங்க பெரிஃபெரியில தான் குளோபல் பவரா இருக்குமோ அப்படின்னு. ஆனா ரஷ்யா தான் எப்பவுமே குளோபல் பவரா இருக்கணும், இந்த யுரேஷியன் அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல வந்துட்டு நம்மளோட பவர் விரிஞ்சிருக்கணுங்கிறது ரஷ்யாவோட ரொம்ப பெரிய கனவாவே இருந்துட்டு இருக்கு. ஆனா இந்த யூஎஸ் வந்துட்டு தன்னை ஒதுக்கி வைக்கிறதுனாலயே என்ன ஆயிட்டே இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா தன்னோட அந்த குளோபல் பவருங்கிறத தாண்டி சைனாவோட ஒரு பெட்டர் ரிலேஷன்ஷிப்ல ஒரு நாட் ஆட்டோமேட்டிக்கா டிரான்ஸ்லேட் ஆனது, ஆட்டோமேட்டிக்கா போகணும்னு கிடையாது, ஒரு ஃபோர்ஸ் பண்ணி ஒரு கம்பல்ஷனால இந்த அலையன்ஸ்க்கு போக ஆரம்பிச்சிச்சு. சரி, இது மாதிரிதான் வந்துட்டு ரஷ்யாக்கும் சைனாக்கும் ரிலேஷன்ஷிப் இதா. ஆனா இவங்க 3 பில்லர் அப்படின்னு சொல்லும் போது பார்டர் பத்தி சொல்லியிருந்தாங்க, ட்ரேட் பத்தி சொல்லியிருந்தாங்க, இவங்க எல்லாருக்கும் அமெரிக்கா மேல ஒரு மிஸ்ட்ரஸ்ட் இருந்ததுன்னு. சரி, அப்ப இந்த 3 பார்டர்ஸும் கரெக்டா இருக்குமா, இந்த 3 பில்லர்ஸும் ஸ்ட்ராங்கா இருக்குதா அப்படின்னு கேட்கும் போதுதான் ரஷ்யாக்கும் சைனாக்கும் நடுலே சைனாவோட வளர்ச்சி ரஷ்யாவுக்கு ரொம்ப பெருசா ஹாப்பி கிடையாது. லிட்டரலி அன்ஈஸ். நமக்கு பக்கத்துல இருக்கவங்க வந்துட்டு திடீர்னு வளர்ந்துட்டா நம்மளும் அதே மாதிரி இருந்தோம்னா ஏதோ ஒரு அன்ஈசினஸ் இருக்கும்ல, அதே அன்ஈசினஸ் தான் ரஷ்யாவுக்கும். சோ சைனாவோட ரைஸ் வந்துட்டு எப்பயுமே ரஷ்யன்ஸ்க்கு வந்துட்டு ஒரு கைண்ட் ஆஃப் டிஸ்கம்ஃபர்ட் தான் கொடுத்துட்டே இருக்கு. பிளஸ் சைனால இருக்கக்கூடிய சில பேர் வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் நம்ம எந்த பீஸ்ஃபுல் பவுண்டரி பேசிட்டு இருக்கோமோ அதுல சில அன்ஈசினஸ் இருக்கு. என்ன அன்ஈசினஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா சைனீஸ் வந்துட்டு சில ஹிஸ்டாரிக்கல் சைனீஸ் வந்துட்டு சில பார்டர் ரீஜன்ஸ் வந்துட்டு ரஷ்யால நம்மளோடது அப்படின்னு கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க. என்னதான் ரீசெண்டா வந்துட்டு பார்டர் ரெசல்யூஷன் இதெல்லாம் பண்ணி முடிச்சா கூட இதுக்கு முன்னாடி இருந்தக்கூடிய ஹிஸ்டாரிக்கல் கிரிவன்சஸ் எடுத்துட்டு வராங்க. செகண்ட் கன்சர்ன், இந்த ட்ரேட் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ரைஸ் ஆகும் போது சைனீஸோட மைக்ரேஷன் ரஷ்யாவோட ஃபார் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல வருது. எங்க ஒரு இடத்துல இண்டஸ்ட்ரி இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வராங்கன்னா சைனீஸ் பீப்புளே உள்ள கொண்டு வந்து அதையே சைனீஸ் டெரிட்டரி மாதிரி ஆக்கிட்டாங்கன்னா எனக்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுங்க, இங்க சைனா பீப்புள் தான் நிறைய இருக்காங்க, இதுல ஓட்டிங் பேட்டர்ன்ஸ் மாத்துங்க, எங்களுக்கு வந்துட்டு பவர் கொடுங்க, ஓட்டிங் பேட்டர்ன்ஸ்லயா இருக்கட்டும் இல்ல உங்களோட எலெக்ஷன் ப்ராசஸ் இல்ல எங்களுக்கு சீட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டுருவாங்களோ அப்படிங்கறதுனால தன்னோட டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டி மேல ரஷ்யாக்கு ரொம்பவே பயமா இருக்கு. சோ என்ன மாதிரியான அட்வான்டேஜஸ் வந்துட்டு சைனாக்கு இருக்கு இந்த ட்ரேட் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரஷ்யாக்கு இப்போதைக்கு சைனாவோட இருக்கக்கூடிய ட்ரேட்ல சர்ப்ளஸ் தான் இருந்துட்டே இருக்கு. ஆனா இத சைனா எப்ப வேணாலும் பின்தள்ளிட்டு டெபிசிட் ஆகுற மாதிரி பாத்துக்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சைனாக்கு நிறைய இடத்துல அட்வான்டேஜஸ் அப்படிங்கிறது இருக்கு. சோ ரஷ்யா முக்காவாசி வந்துட்டு எக்ஸ்போர்ட், ரஷ்யாவுக்கு வந்துட்டு சைனா முக்காவாசி எதுதான் எக்ஸ்போர்ட் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா
ஹை டெக்னாலஜி லெவல்ல தான் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. லேபர் இன்டென்சிவ் கூட்ஸ் அவங்க ரொம்ப ஜாஸ்தி எக்ஸ்போர்ட் பண்றது கிடையாது. ஒருவேளை லேபர் இன்டென்சிவ் கூட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் ஜாஸ்தி ஆகுமா? ப்ரொடக்ஷன் ஜாஸ்தி ஆக யாருக்கு அது பெனிஃபிட்? சைனாக்கு அது பெனிஃபிட். ஸோ தட் வில் பிகம் அஸ் அ நெகட்டிவ் திங் ஃபார் ரஷ்யா அப்படிங்கிறது. ஆனா ரஷ்யா முக்காவாசி எதை தான் எக்ஸ்போர்ட் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா ரா மெட்டீரியல்ஸ் தான் எக்ஸ்போர்ட் பண்றாங்க. ரா மெட்டீரியல்ஸ் இது பண்ணி பினிஷ்ட் கூட்ஸோட வேல்யூ ஜாஸ்தியா இருக்குமா? நம்ம இந்தியா இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி நம்மளோட வந்துட்டு ரா மெட்டீரியல்ஸ் வாங்குறதுக்கு மட்டும் தானே யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பினிஷ்ட் கூட்ஸை எங்கேயே கொண்டு வந்து விற்க ஆரம்பிச்சிட்டாங்க, இந்தியன் மார்க்கெட்லயே கொண்டு வந்து விற்க ஆரம்பிச்சிட்டாங்க, which was literally larger in price அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி ரஷ்யா ஜாஸ்தி எதை தான் எக்ஸ்போர்ட் பண்றாங்க? ரா மெட்டீரியல்ஸ் தான். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பத்தி நிறைய பேசியிருந்தா கூட சைனா ரொம்ப பெருசா இதை கால்குலேட்டிவா எடுத்துட்டு போகவே இல்லை. சைனாவோட கோர் இன்ட்ரெஸ்டே எனர்ஜி இன் ரஷ்யா மட்டும்தான். அதுக்காக தான் கிட்டத்தட்ட $400 பில்லியன் டீல 30 வருஷத்துக்கு வந்துட்டு ரஷ்யா எனர்ஜியை சப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு 1800 மைல்ஸ்ல பவர் ஆஃப் சைபீரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைப்லைன் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு லாங் டேர்ம்ல அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இவங்க ஆயிலும் கேஸ் மட்டுமே சப்ளை பண்றாங்கன்னா அவங்களோட பேஸ்கெட் எப்படி இல்ல, இன் ட்ரேட் பேஸ்கெட்ங்கிறது டைவர்சிஃபைடா இல்ல. சோ அப்ப ரஷ்யாக்கு எப்பயுமே வந்துட்டு இந்த டைவர்சிபிகேஷன் ஆஃப் பேஸ்கெட் இருக்கணுங்கிறது ஆசை. ஆனா சைனா இந்த டைவர்சிபிகேஷன் ஆஃப் பேஸ்கெட்டை விடுறது கிடையாது. பிளஸ் ரஷ்யா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஏன் நம்ம சைனாவை எனர்ஜியை ஃபுல்லா நம்மளே டிபெண்ட் பண்ண வச்சுட்டா அப்ப அந்த இடத்துல வந்துட்டு அவங்க சைனாவை நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கலாமே, அவங்களோட எனர்ஜி டிபெண்டன்சி நம்ம மேல இருந்தது அப்படின்னா சைனாவை கண்ட்ரோல்ல வச்சுக்கலாமேங்கிற மைண்ட் செட் ரஷ்யாக்கு இருக்கு. ஆனா இதை ஒரு பொழுதும் சைனீஸ் அக்செப்ட் பண்ணிக்க போறதே கிடையாது. சைனா என்ன மென்டாலிட்டி வச்சிருக்காங்க அப்படின்னா எப்படியாச்சும் ரஷ்யாவை நம்மளோட எக்கனாமிக்குள்ள இன்டகிரேட் பண்ணி இந்த ரஷ்யாவோட ஆயில் அண்ட் கேஸ் எல்லாத்தையுமே ஈஸ்ட் சைட் ஆஃப் சைனாவை ரீடைரக்ட் பண்ண விடுறதா இருக்கணும். சோ அப்ப ரஷ்யா வந்துட்டு பினான்சியலா வந்துட்டு அவங்களோட இண்டிபெண்டன்ஸை வந்துட்டு வாங்கிக்கணும். ஒரு அப்படி இண்டிபெண்டன்ஸ் பினான்சியலா ஆகல அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல அவங்களோட எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் சைனாக்குன்னு போகும்போது அவங்களோட எக்கனாமிக் டிபெண்டன்ஸ்ங்கிறது ஜாஸ்தி யார் மேல வர ஆரம்பிச்சிடும்னா சைனா மேல வர ஆரம்பிச்சிடும். ஸோ தட் இஸ் அ ப்ராப்ளம். The next thing is that ஒரு ஷேர்டு டிஸ்லைக் இருந்துட்டே இருக்கு வாஷிங்டனோட. இந்த வாஷிங்டனோட இருக்கக்கூடிய இதுல என்னதான் டிஸ்லைக் இருந்தா கூட ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல சைனா நான் யூஎஸோட பெட்டர் ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும், நான் வந்துட்டு ரஷ்யாவோட ஒரு பெட்டர் ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும் அப்படிங்கிற மென்டாலிட்டி இருந்துகிட்டே இருக்கு. ரியாலிட்டி அப்படிங்கிறது வேறையா இருக்கு. ஸோ என்னதான் இவங்க வந்துட்டு பைலேட்டரல் கோஆபரேஷன் நல்லா இருந்தாலும் there is some kind of asymmetry between Russia and சைனா. ரஷ்யா வந்துட்டு சில இடத்துல பேக்யார்ட்ஸ்ல சென்ட்ரல் ஏஷியால இன்ஃபுளுயன்ஸ் வந்துட்டு கொண்டு வரணும், ஆர்டிக் ரீஜன்ஸ்ல நம்மளோட இன்ஃபுளுயன்ஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேசிட்டு இருக்காங்க. இந்த சிச்சுவேஷன்ல தான் இந்தியாவுக்கு இவர் என்ன மாதிரியான அட்வைஸ் சொன்னார்னா நீங்க வந்துட்டு ரிலேஷன்ஷிப்பை ரீகால்குலேட் பண்ணுங்க ரஷ்யாவோட. ஏன்னா ரஷ்யா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல they were politically reliable, ரொம்ப நம்பகத்தன்மையானது, ரொம்ப ட்ரஸ்ட்வர்த்தி டிஃபென்ஸ் சப்ளையர் இருந்தாரு. தன்னோட ஷேர்ஸ் அண்ட் மிஸ்கிவிங்ஸ் எப்ப வந்துட்டு எல்லாமே வந்துட்டு இந்தியாவை நோக்கி இருந்தது. ஆனா இப்போதைய சிச்சுவேஷன்ல they are politically aggressive, கமர்ஷியலா வந்துட்டு மோட்டிவேட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க ரஷ்யா. அப்ப நோ லாங் நமக்கு வந்துட்டு சைனா கூட இருக்கக்கூடிய அதே கன்சர்னை ரஷ்யா ஷேர் பண்ண போறது கிடையாது. அப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் வித் ரஷ்யா எதை பேஸ் பண்ணி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா on the absence of fundamental conflict of interest இல்லாத இடத்துல நமக்கு ஒரு நல்ல பேஸ் இருக்கு. அதை நீங்க இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுங்க. ரெண்டு கண்ட்ரீஸுமே அட்டென்ஷனை வந்துட்டு நிறைய கொடுக்கணும். அந்தந்த ரிலேஷன்ஷிப் என்ன மாதிரி எவால்வ் ஆகுதோ அதுக்கான அட்டென்ஷனை நீங்க கிரேட்டரா கொடுங்க. இந்திரா காந்தி சொன்ன ஒரு பாயிண்ட கோட் பண்ணி ஆர்டிக்கல் எண்ட் பண்ணிருக்காங்க. The garden of friendship like all gardens must be consistently tended. ரிலேஷன்ஷிப்பை நீங்க கன்சிஸ்டன்டா மென் பண்ணிட்டே இருக்கும். ஒரு கார்டனை நீங்க ப்ராப்பரா பராமரிக்கும் போதுதான் அது நல்ல விதமான அவுட்புட் கொடுக்கும். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற கார்டனை நீங்க ப்ராப்பரா மென் பண்ணா மட்டும்தான் கன்சிஸ்டன்டான ட்ரெண்ட் உருவாகும் அப்படின்னு இந்தியாவுக்கு அட்வைஸ் கொடுத்திருக்காரு இந்த ஆர்டிக்கல். ஸோ இது வந்துட்டு த பவர் ஆஃப் சைபீரியா அந்த நேச்சுரல் கேஸ் அண்ட் பைப்லைன் வந்துட்டு மூவ் ஆகுதுன்னு சொல்லல. இந்த ரெட் கலர் லைன்ல they are trying to bring completely from ரஷ்யாவோட சென்ட்ரல் பார்ட் ஆஃப் ரஷ்யால இருந்து ஃபார் ஈஸ்ட் ஆஃப் ரஷ்யா வழியா இவங்க என்ன கொண்டு வராங்கன்னா கம்ப்ளீட்டா சைனாக்கு என்ன பண்றாங்க எனர்ஜி சப்ளைஸ் கொண்டு வராங்க. ஸோ திஸ் இஸ் தி பவர் ஆஃப் சைபீரியன் பைப்லைன் அப்படிங்கிறது 1800 மைல்ஸ்னு ஒரு இது பார்த்திருந்தோம்ல அதோட மேப் பேஸ்டு கொஸ்டின் இது. The next article that we'll read is over 80% of the students depend on mobile phones for learning. Okay, NCERT National Council of Education Research and Training என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 18,000 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட who belong to class 8 to 12 எந்தெந்த ஸ்கூல்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா கேந்திரிய வித்யாலயா, நவ்யோதயா வித்யாலயாஸ்,
Samhitas and schools affiliated to the central board CBSE யோட affiliated இருக்கக்கூடிய இந்த குழந்தைங்க கிட்ட நீங்க எப்படி வந்துட்டு படிக்கிறீங்க இந்த கோவிட் சிச்சுவேஷன்ல அப்படின்னு சில அசஸ்மெண்ட் மாதிரி பண்ணிருக்காங்க. ஒரு சாம்பிள் சர்வே மாதிரி நடத்தினாங்க. அதுல ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, கிட்டத்தட்ட 80 to 90% ஆஃப் த சில்ட்ரன்ஸ் வந்துட்டு மொபைல் போன்ஸ் தான் நாங்க யூஸ் பண்றோம், எப்பயாச்சும் தான் நாங்க லேப்டாப்ஸ் யூஸ் பண்றோம் இந்த டிஜிட்டல் ஸ்கூலிங்க ஆக்சஸ் பண்றதுக்கு. இந்த லேப்டாப்ஸ் யூஸ் பண்ண முடியாதுக்கான ரீசன் அவைலபிலிட்டி அப்படிங்கறத தாண்டி மொபைல் போன்ஸ்லயுமே எங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. என்ன மாதிரியான பிரச்சனை? 30% வந்துட்டு எலக்ட்ரிசிட்டி வந்துட்டு இல்லாம இருக்கிறது, அப்பப்ப கட் ஆயிடுது, எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன்ஸே இல்ல அப்படிங்கறது, பிளஸ் எங்களால புக்ஸை வந்துட்டு ஆக்சஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது வந்துட்டு இதுலயுமே நவ்யோதயா வித்யாலயாஸ், அதாவது நவ்யோதயா வித்யாலயாஸ் அப்படிங்கிற ஸ்கூல் இட் இஸ் லார்ஜ்லி மென்ட் ஃபார் ரூரல் ஏரியாஸ். இங்க என்ன மாதிரியான ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாங்கன்னா, நாங்க 10%க்கு கீழே தான் லேப்டாப்ஸ் வந்துட்டு யூஸ் பண்றோம், 88% நாங்க மொபைல் போன்ஸ் தான் யூஸ் பண்ணி படிக்கிறோம், டிவி ரேடியோஸ்ல நீங்க வந்துட்டு கொடுத்தீங்க அப்படின்னா நாங்க 6% தான் படிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இப்ப இதுல இருந்து என்ன தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸோட லேர்னிங் அப்படிங்கிறது ஜாஸ்தி மொபைல் போன்ஸ் டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. சோ 4 ஸ்டேட்ஸ்க்கு மட்டும் தான் கம்ப்ளீட் மேப்பிங் வச்சிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் என்ன மாதிரி யூஸ் பண்றாங்க, மொபைல் போன்ஸ் யூஸ் பண்றாங்களா, அதுல பேசிக் மொபைல் எத்தனை பேர் யூஸ் பண்றாங்க, ரேடியோ எத்தனை யூஸ் பண்றாங்க, டிவி கம்ப்யூட்டர்ஸ் எப்படி யூஸ் பண்றாங்க, கம்யூனிட்டி கம்ப்யூட்டர்ஸ் இல்ல பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ் எவ்வளவு யூஸ் பண்றாங்கிற டேட்டாஸே 4 ஸ்டேட் கிட்ட மட்டும்தான் இருக்கு அப்படின்னு எஜுகேஷன் மினிஸ்ட்ரி சொல்லியிருக்காங்க. இதனால அப்ப டிஜிட்டலா எஜுகேஷன் எல்லாருக்கும் கொடுக்கணுமா? ஒருவேளை இந்த கோவிட் சிச்சுவேஷன்ல நம்ம என்ன மாதிரியான அப்ஜெக்டிவ் வச்சிருக்கோம் அப்படின்னா, எல்லாரையும் ஒரு மாஸ் லிட்ரஸிக்கு கொண்டு வரணும். 6 to 14 இயர்ஸ் வந்துட்டு மேண்டேட்டரியா ஆஸ் பர் ஃபண்டமெண்டல் ரைட் இட் இஸ் தேர் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா ஒருவேளை இந்த கோவிட் சிச்சுவேஷன் டிஜிட்டல் லேக்னால ஒரு குழந்தை பாதிக்கப்படுது அப்படின்னா, இந்தியன் கவர்மெண்ட் இது வரைக்கும் என்னென்ன மாதிரியான மெஷர்ஸ் எஜுகேஷன் குழந்தைங்களுக்கு போய் சேரணும்னு வச்சிருக்காங்களோ அது எல்லாமே அஃபெக்ட் ஆகும். ஸோ அதனால சென்டர்ஸ் வந்துட்டு ஸ்டேட்ஸ்க்கு என்ன டைரக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஒரு டீடைல்டு பிளான் கொண்டு வாங்க, ஒவ்வொரு குழந்தைக்கும் என்ன மாதிரியான தேவைகள் இருக்குங்கிறத பத்தி ஒரு டீடைல் பிளான் கொண்டு வந்து கண்டினியூஸா அவங்க இந்த லேர்னிங் ப்ராசஸ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நம்மளால இந்த யூனிவர்சல் ஸ்கூல் ஓப்பனிங் அப்படிங்கிறது இப்போதைக்கு பாசிபிள் இல்லை. ஆனா இந்த யூனிவர்சல் எஜுகேஷன் அப்படிங்கிற சிஸ்டம் நம்ம எப்படியாச்சும் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு பேசியிருக்காங்க. The next article that we'll read is UAE connects first Arab nuclear power plant to power grid. சரி, இந்த யுனைடெட் அரப் கண்ட்ரி அப்படின்னு எமிரேட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, ஆஸ் பர் தி மேப் இட் இஸ் அ வாட்டர் பிளேஸ்டு கண்ட்ரி. மேல வந்துட்டு யூ ஹேவ் வாட்டர், நார்த் இடத்துல யூ ஹேவ் வாட்டர், யூ ஹேவ் ஓமன், சவுதி அரேபியா, குவெட்டார், இதெல்லாம் இதை பார்டர் பண்ணுது. இந்த யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இட் இஸ் அன் ஆயில் ரிச் கண்ட்ரி. ஜாஸ்தியா இன்ஃபேக்ட் பக்கத்துல இருக்கக்கூடிய கண்ட்ரி சவுதி அரேபியா தான் வேர்ல்டு டாப் ஆயில் எக்ஸ்போர்ட்டர். இந்த எல்லா கண்ட்ரிஸும் என்னதான் ஆயில் எக்ஸ்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா கூட அவங்களோட முக்காவாசியான எனர்ஜி நீட்ஸ் வந்துட்டு ஆயிலேயே டிபெண்ட் பண்ணி இருந்தா கூட the amount of climate change because of greenhouse gasesங்கிறது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதனால இந்த கண்ட்ரிஸ் எல்லாமே தான் ஏன் ஒரு கிளீனான ஒரு எனர்ஜிக்கு போகக்கூடாது, தன்னோட எனர்ஜி நீட்ஸை சப்ளிமெண்ட் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் நியூக்ளியர் எனர்ஜி நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல ஃபர்ஸ்ட் கண்ட்ரி இஸ் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். இவங்க அவங்களோட கேபிட்டல் அபுதாபி இருக்குல்ல, அதுக்கு கிட்ட பராக் நியூக்ளியர் பவர் பிளான்ட் அப்படின்னு ஒண்ணு ஃபார்ம் பண்ணி இத நேஷனல் கிரிடோட கனெக்ட் பண்ணிருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் அரப் கண்ட்ரி டு டூ வித். இதுல இருந்து என்ன மாதிரியான ரோட் மேப் வச்சிருக்காங்க யுஏஇ அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 25% ஆஃப் த எலக்ட்ரிசிட்டி நியூக்ளியர் பவர்ல இருந்து வரணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்லயே 3 யூனிட்ஸ் இருக்கு, இப்போதைக்கு ஒரு யூனிட் மட்டும்தான் வச்சிருக்காங்க. சோ இவங்க சொல்லும் போது our mission is to power the growth of nation by supplying clean electricity. நேஷனும் grow ஆகணும், அதே நேரத்துல கிளீனான எலக்ட்ரிசிட்டியும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ என்னதான் வந்துட்டு யுஏஇ கிட்ட சப்ஸ்டான்ஷியல் ஆயில் அண்ட் கேஸ் ரிசோர்ஸ் இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய மக்களோட பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆக பாப்புலேஷனுக்கு பவர் ஹங்கிரி அப்படின்னு சொல்லுவாங்க, எலக்ட்ரிசிட்டி தேவையும் வந்துட்டு ஜாஸ்தி ஆகும். அப்ப இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்துட்டு நிறைய வரணுமா, ஆனா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆயில் அண்ட் கேஸ்ல இருந்தா கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கறதுல ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிடும். நமக்குன்னு சில டார்கெட்ஸ் வச்சிருக்கோம். அண்டர் பாரிஸ் கிளைமேட் சேஞ்ச் அக்ரிமெண்ட் 2 டிகிரி செல்சியஸ்க்கு மேல ரைஸ் ஆகக்கூடாது. 1.5 டிகிரி செல்சியஸ்க்கு மேல ரைஸ் ஆனாலே இட் இஸ் an alarming பாயிண்ட் அப்படிங்க. அதனால ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்றாங்க இந்த கிளீன் ஆல்டர்னேட்டிவ்ஸ்ல. எப்படி யுஏஇ பண்றாங்களோ அதே மாதிரி சவுதி அரேபியா which is the top oil exporter கிட்டத்தட்ட 16 நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் நாங்க எங்க கண்ட்ரிக்குள்ள கொண்டு வர போறோம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஆனா இப்போதைக்கு இதை மெட்டீரியலைஸ்
பண்ணவே இல்லை. இந்த பராஹா அப்படிங்கிற நியூக்ளியர் பவர் பிளான்ட் இட் இஸ் இன் யுஏஇ. ஆனா இந்த யுஏஇல பண்ணிருக்க இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட் யாரோட கோஆபரேஷனோட பண்ணிருக்காங்க அப்படின்னா கொரியா எலக்ட்ரிக் பவர் கோஆபரேஷனோட சேர்ந்து இதை பண்ணிருக்காங்க at an estimated cost of $24.4 billions. The next article that we'll read is Center relaxes norms for PFC and REC to lend its discoms. இது ஒண்ணுமே கிடையாது. பவர் செக்டார்ல ரெவென்யூ கிரன்ச். ஏன் ரெவென்யூ கிரன்ச்? ஒழுங்கா பில் வந்துட்டு வர்றது கிடையாது. ஒண்ணு வருது அப்படிங்கிற பட்சத்துல பில் யாரும் ஒழுங்கா பே பண்றது கிடையாது. கன்சம்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப, ஏன்னா பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் ஐடி செக்டார்ஸ் இவங்க எல்லாம் க்ளோஸ் ஆயிருக்காங்களா, அப்ப கன்சம்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரெடியூஸ் ஆயிடுச்சு. அப்ப இவங்க கிட்ட என்ன கிடையாது, பணம் ஜாஸ்தி கிடையாது இதுக்கப்புறம் ரன் பண்றது அப்படிங்கறதுனால ஒன் டைம் ரிலாக்ஸேஷனா பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன், ரூரல் எலக்ட்ரிக் கார்பரேஷன்ஸ் கிட்ட கேபினட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ் என்ன அப்ரூவல் கொடுத்திருக்காங்கன்னா லோன்ஸ் கொடுங்க. யாருக்கு அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ்க்கு லோன் கொடுங்க. இப்போதைக்கு கடன் வாங்கணும் அப்படின்னா, அதாவது ஒர்க்கிங் கேபிட்டல், இப்போதைக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு பணம் வேணுங்கிற பட்சத்துல ஒருவேளை கடன் வாங்குறாங்கன்னா அது 25% மட்டும்தான் கடன் வாங்க முடியும். அந்த லோனை வந்துட்டு 25% இல்லாம இன்க்ரீஸ் பண்ணியும் கொடுக்கலாம். இந்த பவர் செக்டார்ஸ்ல இருக்கக்கூடிய லிக்விடிட்டியை நீங்க என்ஹான்ஸ் பண்ணீங்கன்னா ஸ்டேட்ல இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ் டிஸ்காம்ஸுக்கு அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, பவரை டிவால்வ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்போதைக்கு இம்ப்ரூவ் ஆகுது, பவர் செக்டார் இம்ப்ரூவ் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அன்லெஸ் அண்ட் அன்டில் எக்கனாமிக் ஆக்டிவ் ஃபுல் ஃபிளெஜ்ல வரணும். பவர் டிமாண்ட் ஜாஸ்தியாகிற வரைக்கும் இந்த பவர் செக்டார் லிக்விடிட்டி கிரன்ச்ல தான் இருக்குங்கிறதுனால கவர்மெண்ட் வந்துட்டு ஒர்க்கிங் கேபிட்டல் 25%க்கு மேல கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம், கடனா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் என்னோட இம்பார்ட்டன்டான கரண்ட் அஃபேர்ஸ். இஃப் யூ லைக் மை வீடியோ, லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு Conquer IAS. Thank you and press the bell icon for further notifications.